நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலை வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் ஆண்டவரை மகிமைப்படும்படியாய் செபிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாங்கள் சிந்திக்கிற வேலையிலே சுவாமி, எங்கள் இருதயங்களை நீங்கள் பேசி ஆண்டவரே நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பல மாதங்களுக்கு பிறகு மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நேற்றைய தினத்தில் அதிகாலையில் இன்று நாங்கள் கடந்து வந்தோம். 3 மணி அளவில் வந்தோம். அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மற்றபடி காட்ஸ் பீன் குட் டு அஸ். கடவுள் எங்கள் மத்தியிலே மிகவும் நல்லவராக இருக்கிறார். உங்களை மீண்டும் சந்திப்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக சவால்கள் இருந்தது. அந்த சவால்கள் மத்தியிலே நாங்கள் இந்தியாவுக்கு கடந்து வருவோமா மாட்டோமா என்ற சிந்தனையும் அதிகமாக இருந்தது. ஆனால் தேவன் அதை வாய்க்க செய்தார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலை வேளையிலே நான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேச விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த வருஷம் முழுவதும் என்னுடைய சபையில் நான் இங்கிருந்து முடிச்சூர்லேருந்து சென்ற பிறகு என் சபையில் 10 வாரங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினேன். ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. வேறு எந்த காலகட்டத்தை காட்டிலும் ஆண்டவருடைய வருகை இந்த காலங்களில் மிக மிக அதிக சமீபமாக இருக்கிறது. அதனால்தான் இந்த நாட்களில் நான் அதிகமாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எங்களுடைய சபையிலும் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் மத்தியிலே இதுவரையிலும் நான் சிந்திக்காதபடி கர்த்தர் இன்றைய நாளில் குறித்த வார்த்தையை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு வித்தியாசமான பரிமாணத்தில் பார்க்க போகிறோம். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து மத்தேயு 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசுவோ, இடம் கொடுங்கள், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி, பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து. போதும். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது அப்படின்னு சொன்னார். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது. இது ஒரு முக்கியமான ஒரு வசனம். ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு, சின்ன ஒரு சம்பவம். அவருடைய சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த குழந்தைகள்லாம் இயேசுவை நோக்கி வராதபடி அந்த குழந்தைகளை தடுக்கிறாங்க. அப்போது ஒரு பெரிய காரியத்தை சாதாரணமாக ஒரு வரியில் சொல்லி முடிச்சிடறாரு. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதுன்னு சொல்கிறாரு. ஒரு பெரிய நுணுக்கமான ஒரு காரியத்தை ஒரு 2-3 வார்த்தையில் அழகாக சொல்லி முடிச்சிடறாரு. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதுன்னு சொல்கிறாரு. நீங்களெல்லாம் எப்படி இந்த காலை வேளையில் கடந்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு சிலர் சந்தோஷமாக வந்திருப்பீங்க, ஒரு சிலர் அதிக துக்கத்தோடு கடந்து வந்திருப்பீங்க, ஒரு சிலர் ஆண்டவர் என்னோடு கூட இந்த காலை வேளையில் இடைப்பட்டு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்ல மாட்டாரான்னு கடந்து வந்திருப்பீங்க. ஒரு சிலர் பல வருஷமாய் கஷ்டப்பட்டு ஆசீர்வாதத்திற்காய் காத்திருந்து இந்த ஆசீர்வாதம் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளோடு நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. ஆனாலும் ஆண்டவர் உங்களிடத்தில் இந்த காலை வேளையில் சொல்லுகிற வார்த்தை, பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதுன்றார். அப்படின்னா சிறு பிள்ளைகள் போல நம்ம எப்படி மாற முடியும்? அந்த சிறு பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்யம் இருக்குன்னா நமக்கு அந்த பரலோக ராஜ்யத்தின் உத்தரவாதம் இருக்கா? நமக்கு அந்த பரலோக ராஜ்யத்தின் உத்தரவாதம் இருக்கா? பவுல் சொல்றாரு, நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன், பந்தய பொருளுக்காய் ஓடுகிறேன் அப்படின்றார்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு வந்து அந்த பந்தய பொருள் கிடைக்கலன்னு அர்த்தம். அந்த பந்தய பொருள் இன்னும் அடையலைன்னு அர்த்தம். அந்த பந்தய பொருள் என்னது? இயேசுவோடு இருப்பது. அந்த பந்தய பொருளுடைய அந்த கிஃப்ட் என்னது? இயேசு சொல்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்லுவார்? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசின்னு சொன்னார். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனேன்னு இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறது தான் உண்மையான மெய்யான அந்த பந்தய பொருள். அதுதான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் அடைந்ததோட நிறைவு. அந்த நிறைவு எப்படி வரும்னா வந்து அது வந்து நம்ம வந்து ஃபெய்த்தில் தான் வரும், நம்பிக்கையில் தான் வரும். யாருக்குமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையை ஓடி முடிக்கும் வரை அந்த பந்தய பொருளை பெற்று விட்டது நிச்சயம் இல்லை. பரிசுத்தாவியான ஒரு சீலா கொடுத்துருக்கார் சரி, ஆனால் நீங்கள் ஒரு வெற்றிகரமான தேவனுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். இதுக்காக தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்ச நேரம் எரேமியாவை குறித்து நம்ம தியானித்து விட்டு திரும்பி வரப்போகிறோம். எரேமியா 33:3 என்ன சொல்லுதுன்னா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், அப்பொழுது நீ நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியத்தை நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. எட்டாததும் அறியாததுமான காரியம் இன்னொரு வசனத்தை சொல்லுது. அதே வசனத்தில் இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லு. எட்டாததும்னா கிரேட், அறியாததும்னா வந்து அன்சீன் ஆர் அன்சர்ச்சபிள். கிரேட் அண்ட் அன்சர்ச்சபிள், எட்டாததுமான அறியாததுமான காரியத்தை செய்வேன்னு சொல்றாரு. படிப்போமா? எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். உனக்கு அறிவிப்பேன். இந்த 33வது அதிகாரம் இருக்கு பாருங்க எரேமியால. இது ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். அந்த ஹோல் புக்கை வந்து பிரிக்கிற அதிகாரம். 33 அதிகாரங்களும் வந்து தீர்க்க தரிசனங்களை குறித்தது, அவரோட மெசேஜை குறித்தது. அவர் சொல்கிற மெசேஜ் எல்லாம் அந்த 33 அதிகாரம் வரைக்கும் இருக்கு. 33வது அதிகாரத்திற்கு பிற்பாடு அவர் வந்து எப்படிலாம் கஷ்டப்படுறாருன்றது இருக்கு. ஆனால் 12வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவரை மனுஷர் வந்து அதிகமாக நெருக்கிறாங்க. இங்கே கூட அநேகர் இருப்பீங்க, மனுஷர் உங்களை அதிகமாக நெருக்கி கொண்டு இருப்பாங்க. மனுஷர் வந்து அவரை அதிகமாக நெருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட போயிட்டு புலம்பும் வேளையில், அவர் பேரே புலம்பல் தீர்க்கதரிசி தான். ஏன்னா அவர் புலம்பல்ன்ற புத்தகம் எழுதுறாரு. ஹிஸ் கால்ட் அ லேமெண்டேஷன் ப்ராஃபட். ஏன்னா அத்தனை கஷ்டத்தை சந்திக்கிறார். வேறு எந்த தீர்க்கதரிசியும் காணாத ஒரு கஷ்டத்தை அவர் சந்திக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீ திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. அவர் வந்து ரொம்ப நெருக்கிறாங்க. இந்த 33வது அதிகாரத்தில் அவரை காவலில் போடுறாங்க. அதுக்கப்புறம் கஷ்டத்தின் மேல் கஷ்டம் அவருக்கு வருகிறது. ஆனால் 12வது அதிகாரத்தில் மனுஷர் நெருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, காலாட்படைகளோட நீ ஓடும் போதே உன்னை சோர்ந்து போக பண்ணுவார்களே, ஆனால் குதிரைகளோடு சேர்ந்து எப்படி ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்தில் நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகத்து வரும்போது என்ன செய்வாய் அப்படின்னு சொல்றாரு. அருமையான ஒரு வசனம். இவர் போய் எனக்கு கஷ்டம்ன்ட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன இந்த கஷ்டத்துக்கே புலம்புற? இதை காட்டிலும் இன்னும் அதிகமான கஷ்டத்தை உனக்கு வச்சிருக்க அப்படின்றாரு. நீ என்ன இதுக்கே வந்து நெருக்கப்படுறேன்னு சொல்ற? இதை காட்டிலும் நீ இன்னும் நெருக்கப்பட போகிற அப்படின்னு சொல்றாரு. அநேகர் கேட்க வேண்டிய மெசேஜ் இது இல்லை. ஏன்னா நீங்கள் எல்லாம் வந்து ஆசீர்வாதமாக வந்து பாஸ்டர் ஏதாச்சும் பேச மாட்டாரான்னு நினைப்பீங்க. என்ன இவர் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. இந்த உலக கஷ்டம் நமக்கு முக்கியம் இல்லைங்க, தேவனுடைய ராஜ்யம் தான் நமக்கு முக்கியம். இந்த உலக துன்பம் நமக்கு முக்கியம் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம எப்படி ஆயத்தமாகிறோன்றது தான் முக்கியம். சபைக்கு வர்றது வந்து இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. சபைக்கு வருவது தேவனோடு ஒரு நெருங்கிய உறவை கொண்டு இன்னும் அதிகமாய் பரலோகத்திற்கு நாம் தயாராவதற்காக தான் சபைக்கு வரோம். தேவனை போல ஒத்த மனுஷர்களாய் ஆவதற்கு தான் நாம் சபைக்கு வரோம். எரேமியா 12:5 சொல்லுது, நீ காலாட்களோட ஓடும் போதே உன்னை சோர்ந்து போக பண்ணுவார்களே, ஆனால் குதிரைகளோடு சேர்ந்து எப்படி ஓடுவாய்? அதாவது நடந்து போய் சண்டை போடுறவங்க கூட வந்து உன்னால் நடந்து போய் சண்டை போட முடியலன்னா
குதிரையோடு ஓட வச்சு உன்னை சண்டை போட வச்சா உன்னால குதிரையோடு சேர்ந்து ஓட முடியுமா? சமாதானமா இருக்கிற உன்னுடைய வீட்லையும், சமாதானமா இருக்கிற உன்னுடைய சபையிலையும், சமாதானமா இருக்கிற உன்னோட வேலை ஸ்தலத்திலையும் நீ இப்படி புலம்புடனா யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? ஆண்டவர் மனுஷரை, ஒரு மனுஷியை தெரிந்தெடுக்கும் போது சாதாரண மனுஷியை எடுக்க மாட்டாங்க. ஒரு போர் வீரனை வந்து எடுக்கிறப்போ என்ன பண்ணுவாங்க? கடுமையான ட்ரைனிங்குள்ளே கொண்டு போவாங்க. அவங்க தூங்கும் போதும் வந்து துப்பாக்கியோட தான் தூங்கணும். அவங்க வெளியில் போகிறப்பையும் துப்பாக்கியோட தான் வரணும். எங்கே போனாலும் அந்த துப்பாக்கி ஒரு 3வது கரம் போல் மாறிடணும். அப்படி தான் அவங்கள ட்ரெயின் பண்ணுவாங்க. அதிக டிசிப்ளின், அதிக கேரக்டர் வர வரைக்கும் அவங்கள வந்து பிழிஞ்சு எடுத்து விடுவாங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புகிற மனுஷன். சோதனைக்கு மேலே சோதனை, துன்பத்திற்கு மேலே துன்பம், கஷ்டத்திற்கு மேலே கஷ்டம். சகோதரனே அதில் கடந்து வந்திருக்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? நீ ஆண்டவருக்குள்ளே இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட கஷ்டங்களை நீ கடந்து வருவாயானால் ஆண்டவர் மெய்யாகவே உனக்கு அதிக ஆசீர்வாதங்களை பிற்பாடாய் வைத்திருக்கிறார்னு அர்த்தம். கடந்து வந்த பாதைகளை பார்த்து இத்தனை கஷ்டத்தோடு இருக்குன்னு ஆண்டவரே இனியும் எனக்கு கஷ்டத்தை எடுத்து போடாதீங்கன்னு சொல்லாதீங்க. கடந்து வந்த பாதைகளை பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன கஷ்டம் வந்தாலும் உலகம் தரக்கூடாத அமைதி எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். காலாட்படைகளோடே ஓடும் போதே உன்னை சோர்ந்து போக பண்ணுவார்களே, ஆனால் குதிரைகளோடு சேர்ந்து எப்படி ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்தில் நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ பற்றி தெரியுங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவங்க வந்து அந்த நெருப்பு சூளைக்குள்ளே போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க சொன்ன காரியம், ஆண்டவர் விடுவிச்சாலும் சரி விடுவிக்கலனாலும் சரி நாங்கள் எங்கள் நிலையிலிருந்து மாற மாட்டோம்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய நிலை மாறுது? எத்தனை பேர் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய நிலை மாறுது? எத்தனை பேர் உங்களுடைய சபையில் உங்கள் நிலை மாறுது? எத்தனை பேர் வந்து மோசேவுக்கும் ஆரோனுக்கும் எதிர்ப்பாக எழுந்த மாதிரி நீங்கள் லீடர்ஷிப்புக்கு எதிராக உங்கள் சபையிலையும் உங்கள் வீட்லேயும் உங்கள் வேலை ஸ்தலத்துலையும் எழுந்துட்டு இருக்கீங்க. ஆண்டவர் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் நோக்கி பார்க்கிறார். காலாட்படைகளோடே ஓடும்போதே உன்னை சோர்ந்து போக பண்ணுவார்களே, ஆனால் குதிரைகளோடு சேர்ந்து எப்படி ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்தில் நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய் அப்படின்னு சொல்லார். அப்படியே கொஞ்ச நேரம் குதிரைகளை குறித்து நம்ம வந்து தியானிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுது, குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்க என்னதான் நீங்க ஆயத்தம் பண்ணாலும் சரி, உங்களுடைய ஜெயம் கர்த்தர்கிட்ட தான் இருக்கு. என்னுடைய முடிவு இப்படி தான் இருக்கணும்னு நினைக்காதீங்க. என்னுடைய முடிவு இப்படி தான் நினைக்கணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவரே உம் சித்தப்படி என்னை நடத்தணும்னு சொல்லிட்டு அவருடைய முடிவுக்கு ஒப்பு கொடுங்க. அநேகரை பார்க்குறேன் எங்களுடைய ஆஸ்திரேலியா தேசத்தில். குழந்தை இல்லைன்னா என்ன தெரியுங்களா செய்வாங்க? உடனே போயிட்டு ஒரு நாய்க்குட்டி எடுத்துப்பாங்க. ஆனால் ஆங்கிலிக்கேர்னு ஒரு மிஷன் குரூப் இருக்குது எங்கள் ஊரில். அந்த மிஷன்ஸில் 44,000 குழந்தைகள் இருக்காங்க. மனுஷனுடைய இருதயம் வந்து கடினப்பட்டு இருக்கு. இந்த காலங்களில் கல்லான இருதயமாக இருக்கு, சதையான இருதயம் போச்சு. எங்கே பார்த்தாலும் வந்து மனுஷர் வந்து தேடி ஓடி ஏதாச்சும் ஷாப் பண்ணி ஏதாச்சும் வாங்கலாமா அப்படின்ட்டு ஒரு கன்சியூமரிசம் மைண்ட் செட் தான் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஆனால் வந்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவருடைய 2வது வருகைக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? சின்ன பசங்க, சின்ன குழந்தைங்க நிச்சயமாக ஆயத்தமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட பாவம் இல்லை, நாளை குறித்த வருத்தம் இல்லை.
ஏன்னா அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருவாங்கன்னு தெரியும், என்ன வேணாலும் செய்வாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி நம்மகிட்ட ஆண்டவர்கிட்ட ஒரு நம்பிக்கை இல்லை. நாளை குறித்த ஒரு கவலை, நாளை குறித்த ஒரு பாரம். சின்ன பிள்ளைங்களுக்கு அடிபட்டாலும் கூட வந்து சரி பார்த்துக்கலாம், இன்றைய ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. என் மகளுக்கு போன வருஷம் ஒரு 3 வருடத்துக்கு முன்பாக அடிபட்டு இந்த கை அப்படியே விலகிடுச்சு. மிக்கேலாக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டுன்னு போயிட்டு அவங்க வந்து இரவோடு இரவு எங்கே அனுப்பி விட்டுட்டாங்க. அடுத்த நாள் தான் வந்து ஆப்ரேஷன் சொல்லிட்டு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட். குழந்தை இவ்வளோ வருத்தப்படுறாளே, கஷ்டப்படுறாளே, வழியில் துடிக்கிறாளே அப்படின்ட்டு. அடுத்த நாள் ஆப்ரேஷன். சரின்ட்டு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு வெளியில் வந்த உடனே அந்த மயக்க நிலைமையில் இருக்கா. அப்போ வாயிலெல்லாம் வந்து டியூப் வச்சு வாய் ஃபுல்லாக வந்து புண்ணாக இருந்துச்சு. அதுக்காக டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்க, நர்சஸ் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் ஐஸ் கட்டி வச்சாங்க, ஐஸ் கட்டி. உடனே ஐஸ்கிரீம் கொடுத்த உடனே அவள் சொன்ன அடுத்த வார்த்தை, அப்பா கேபி அக்காக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க அப்படின்னா. அப்போ தான் ஆப்ரேஷன் விட்டு வெளியில் வரா. 10 நிமிஷம் கூட ஆகலை, ஐஸ் வாயில் வச்சோடனே அக்காவுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அப்படின்னா. அதுதான் குழந்தைகளுடைய நிலை. ஆனால் வளர்ந்த அநேகர் தன்னுடைய சகோதரன்கிட்டேயோ சகோதரிக்கிட்டேயோ பேசுகிறதே இல்லை, தன்னுடைய இன்லாஸ் கிட்ட பேசுறது இல்லை. அப்படி வந்து போராட்டங்கள், குடும்பத்துக்குள்ள போராட்டம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சிறு பிள்ளைகளை போல மாறலன்னா தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் பிரவேசிக்கவே முடியாது. அதனால தான் சிறு பிள்ளைகளை பார்த்து கேரண்டியாக சொல்கிறாரு. உங்களை பார்த்து சொல்ல முடியாது, என்னை பார்த்து சொல்ல முடியாது. ஆனால் சிறு பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. எத்தனை பேரால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு தைரியமாக ஆண்டவர் என்னோடு இருக்காருன்னு வர முடியாது. இந்த வருஷத்தில் ஜூன் மாதத்தில் எங்கள் சபையில் ஒரு எல்டர் இருக்காங்க, ஜூலி அப்படின்ட்டு. 70 வயது அவங்களுக்கு. அவங்களோட 1 மாத காலம் நானும் என் மனைவியும் ஹாஸ்பிட்டலும் கையுமா இருந்தோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரெயின் சர்ஜரி முடிச்சுட்டு இன்றைய நாளில் நல்லா இருக்காங்க. நாங்கள் ஊருக்கு கிளம்பி வந்தப்போ அவங்க சொன்ன காரியம், நான் வந்து உங்களை வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டுமா. நாங்கள் 70 வயது பெண்மணி. ஏன்னா வந்து தேவ வைராக்கியம், தேவ நம்பிக்கை, என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இன்றைய நாளில் தமிழ் சபைகள் ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனால் ஒரு சின்ன குறை என்ன தெரியுங்களா, அவங்களாம் ஜெபம் பண்ணி அவங்களாம் ஆண்டவர்கிட்ட கேட்கறதில்ல, அவங்களாம் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கறதில்ல. ஒரு சின்ன ஷார்ட்கட், ஒரு தீர்க்கதரிசி வந்து பேசினார்னா அவர் வந்து எனக்கு பேசி அவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தா அது போதும் அப்படின்னு நினைக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் 1 மணி நேரமும் அனுதினமும் உட்கார்கிற மனுஷர் இந்த சபையில் 10% தான் இருப்பாங்க. எந்த சபையிலும் அப்படி தான் இருப்பாங்க. உண்மையாகவே அநேகர் வந்து இந்த மென்ஸ் ஃபெலோஷிப்பில் இருப்பாங்க, விமென்ஸ் ஃபெலோஷிப்பில் இருப்பாங்க, லீடர்ஷிப்பில் இருப்பாங்க. அது எல்லாம் வந்து வெளியில் தெரியும். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் பண்ணுகிற எல்லா காரியமும் மனுஷருக்கு தெரியும். ஆனால் உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறதுன்ட்டு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒத்த இருதயம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்றது யாருக்குங்க தெரியும்? ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அதே போல இன்னொரு வார்த்தையும் இருக்கு, உன்னுடைய வழிகள் எல்லாவற்றையும் கர்த்தரத்தில் ஒப்புவை, அவர் உன் வழிகளை ஸ்திரப்படுத்துவார். He will direct your paths. உன்னுடைய வாழ்க்கை நேராக செல்லணுமா, குறுக்கா செல்லாமல் நேராக தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி செல்லணுமா, ஒரு சிறு பிள்ளையை போல் மார். ஒரு சிறு பிள்ளையை போல கவலை இல்லாமல் ஆண்டவருடைய சண்முகத்தில் உட்காரு. ஒரு சிறு பிள்ளை போல நாளையை குறித்து வருத்தப்படாதருங்கள். ஒரு சிறு பிள்ளையை போல இதுதான் என் தேவைன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுடைய அப்பா யாரு? இஸ் த கிங் ஆஃப் தி யூனிவர்ஸ்.
இன்னொரு வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 20, 7-8. அதில் சங்கீதக்காரன் இப்படியா சொல்றாரு, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படின்றார். எத்தனை பேரால தைரியமா இப்படி சொல்ல முடியும்? தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பான் அப்படின்னு சொல்லுது. நீங்களாம் நினைக்கலாம், நான் விழுந்ததுனால மனுஷர் என்னை வந்து ஏளனமா நினைக்கிறாங்க, எனக்கு கஷ்டம் வந்ததுனால மனுஷர் என்னை ஏளனமா நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? மோசேவும் பல முறை விழுந்தாரு, தாவீதும் பல முறை விழுந்தாரு, எரேமியாவும் பல முறை விழுந்தாரு, தேவனை நேசித்த ஒவ்வொரு மனுஷரும் பல முறை விழுந்தாங்க. ஆனா அவங்க எழுந்து நிமிர்ந்து நின்றாங்க. அதுதான் சங்கீதக்காரன் இப்படி அருமையா சொல்றாரு, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். எதை குறித்து நீங்க மேன்மை பாராட்டுகிறீங்க? உங்க காரை குறித்து மேன்மை பாராட்டுகிறீங்களா? உங்க படிப்பை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்களா? உங்கள் பிள்ளைகளுடைய தரத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்களா? உங்கள் பொருளை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்களா? உங்கள் வீட்டை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்களா? உங்கள் வேலையை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்களா? இல்லை மற்ற காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்களா? தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், சிலர் ரதங்களை குறித்து சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நானும் ஒரு தேவனுடைய மனுஷன், நான் ஆண்டவரை குறித்து தான் மேன்மை பாராட்டுவேன் சொல்றார். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நானோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு வித்தியாசமான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணுங்க. எத்தனை முறை விழுந்தாலும் ஆண்டவர் என்னை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வார்ன்ற தைரியத்தோட ஒரு விசுவாச வாழ்க்கை. எத்தனை முறை அடிபட்டாலும் ஆண்டவர் என்னை எழுந்து நிற்க செய்வார்ன்ற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. எத்தனை முறை மனுஷர் தவறாய் பேசினாலும் ஆண்டவர் என்னை எழுந்து நிற்க செய்வார்ன்ற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. எத்தனை முறை பணத்தால கஷ்டப்பட்டாலும் ஆண்டவர் என்னை எழுந்து நிற்க செய்வார்ன்ற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. எத்தனை முறை வியாதியால் துன்பப்பட்டாலும் ஆண்டவர் என்னை எழுந்து நிற்க செய்வார் என்கிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுதாங்க ஒரு மெய்யான கிறிஸ்துவ வாழ்க்கை. ஏன்னா அது பிள்ளை போன்ற ஒரு வாழ்க்கை, அடிமையை போன்ற ஒரு வாழ்க்கை இல்லைங்க, பிள்ளையை போன்ற ஒரு வாழ்க்கை. ஒரு தேவ மனுஷன் என்கிட்ட சொன்னாரு, என் பையன் எந்நேரம் காசு காசுன்னு சொல்றான், என் பொண்ணு எந்நேரம் காசு காசுன்னு சொல்றாங்க அப்படின்னாரு. அவர்கிட்ட நான் சொன்ன விஷயம், நீங்க அதை குறித்து கவலைப்படாதீங்க, பையன் பொண்ணுன்றதுனால தான் உரிமையா கேட்குறாங்க அப்படின்னு சொன்னேன் நான். அப்படி ஒரு உரிமை கேட்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா உங்களுடைய அப்பா யாரு? ராஜா, உலகத்துக்கு ராஜா. உங்களுக்கு நல்லா தெரியணும், கிறிஸ்துவ வாழ்க்கையை உண்மையாய் நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா, அதிகாலையில் உண்மையாய் தேவனை தேடிக்கொண்டிருப்பீங்கன்னா, பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா, உங்களுடைய சக மனுஷரை நீங்க நேசித்து கொண்டிருப்பீங்கன்னா, ஆத்தும பாரம் உங்களுக்கு இருக்குமானா, ஆண்டவர் சொல்லுகிற வாழ்க்கை நீங்க எழுந்து நிமிர்ந்து நிற்பீங்க. இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். இந்த காலை வேளையில துன்பத்தின் மத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கிற தேவ மனுஷனே, கஷ்டத்தின் மத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கிற தேவ மனுஷியே, வியாதியின் மத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கிற ஜனமே, எல்லா பொருளும் இருந்தும் எனக்கு மனசுல நிம்மதி இல்லைன்னு சொல்ற ஒரு ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் அண்டை வா, ஒரு பிள்ளையை போல வா, உன் வாழ்க்கையை நான் மாற்றி போடுகிறேன் அப்படின்ட்டு. நான் எங்கேருந்து பிறந்தேங்க? நான் ஆலந்தூரில் பிறந்தேன், ஆலந்தூரில் படித்தேன். எனக்கும் ரிவர்சிட்டி சர்ச்சுக்கும் என்னங்க சம்மந்தம்? ஒரு சம்மந்தமும் இல்லை. சுத்தமாக சுட்டு போட்டாலும் சம்மந்தம் கிடையாது. எனக்கும் என் மனைவிக்கும் என்ன சம்மந்தம்? ஒரு சம்மந்தமும் இல்லை. ஆண்டவர் தான் சேர்த்து வச்சார் எங்களை, ஒரு சம்மந்தமும் இல்லை. ஆனாலும் என்ன ஆச்சு, என்னுடைய மனைவியோட படிப்புக்காக தான் நாங்கள் போகிறோம்னு நினச்சோம், பிஹெச்டிக்கு தான் நாங்கள் போகிறோம்னு நினச்சோம். கடந்து சென்றோம். 3 பேர் தான் போனோம், நான், என் அம்மா, என் மனைவி, 3 பேர் போனோம். 3 பேர் போனோம். இன்னைக்கு 3 அடிஷ்னலாக பசங்க கொடுத்துருக்காரு ஆண்டவர்.
3 பேர் கடந்து போனோம், வேலைக்கு தான் போகிறோம்னு நினச்சோம். ஆனால் வந்து ஊழியத்தை கொடுத்துருக்காரு. இந்த தமிழ் பாஸ்டர்ஸ்லாம் வந்து கேட்பாங்க, எப்படி வந்து உங்கள் பாஸ்டர் உங்களுக்கு சர்ச்சை கொடுத்துட்டு போயிட்டாரு, எப்படி நீங்கள் இங்கிலீஷ் சர்ச்சுக்கு போனீங்க அப்படின்னு கேட்பாங்க. மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, அவர்கள் செவிகள் கேட்கவும் இல்லை, நானும் சிந்திச்சதில்லை, நானும் அப்படி வந்து ஒரு ட்ரீம் வச்சதும் இல்லை. ஆனால் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். ஆண்டவரை நோக்கி ஓடும்போது, உன்னுடைய வழிகள் எல்லாவற்றையும் நீ ஆண்டவரிடத்தில் ஒப்பு வைக்கும் போது அவர் உன் பாதைகளை நேராக்குவார். சீட்டு மடியிலே போடப்படும், ஆனால் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாய்? ஒரு ரொம்ப வருத்தமான விஷயம், ஒரு சிலர் வந்து கார் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியாது. எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ போட்டு நான் கார் வாங்கிட்டேன்னு வாங்க, ஒரு பைக் வாங்கிட்டேன் நான். இல்லை ஒரு சிலர் வந்து இங்கே சபையில் தான் இருப்பாங்க, ஆனால் வந்து பாலிடிக்ஸில் இருந்துட்டு அவங்க தலைவரை குறித்தே மேன்மை பாராட்டிருப்பாங்க. தேவனுடைய ராஜ்யம் உனக்கு வரவே வராது சுத்தமாக. நீ சபைக்கு வர்றதே வேஸ்ட்டு, போயிடு வெளியில். எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாய்? தேவஜனமே, நீ தேவனை குறித்து மேன்மை பாராட்டவில்லை என்னால், நீ இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டினால், உன்னுடைய வேலையை குறித்து உன் நண்பர்களை குறித்து நீ மேன்மை பாராட்டி கொண்டிருந்தால் உனக்கு ஐயோ, உனக்கு நிச்சயமாய் ஐயோ. இந்த உலக துன்பம் கொஞ்ச நாள் தான், இது 50 வருஷமோ 100 வருஷம்தான். ஆனால் ஆண்டவரோட ஒரு வாழ்க்கை நித்தியம், நித்தியமான ஒரு வாழ்க்கை நமக்காய் காத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், காலாட்படைகளோடே நீ ஓடும் போதே உன்னை சோர்ந்து போக பண்ணுவார்களே, ஆனால் குதிரைகளோடு சேர்ந்து எப்படி ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்தில் நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? ஒரு சின்ன கதையை சொல்கிறேன் கேளுங்க. 1800 ஒரு ஆங்கிலேயர், அவர் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிக்கு சவுத் ஆஃப்ரிக்கா போனப்போ அவர் வந்து இந்த மிடில் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா சென்றப்போ அவர் இந்த காரியத்தை குறித்து கேள்விப்பட்டார். அவர் கேள்விப்பட்ட போது இது ஒரு புக்காக எழுதினார். இன்டர்நெட்டோ இல்லை பப்ளிஷிங்கோ இல்லாத காலத்தில் அந்த புக்கு மிகவும் பிரசித்தமாச்சு. என்னென்னா, ஒரு மனுஷன் இருந்தான் சவுத் ஆஃப்ரிக்காவில். அவனுக்குன்னு ஒரு சின்னமாக ஒரு நிலம் இருந்துச்சு, காணி நிலம் வேண்டும் சொன்னாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அவனுக்கு ஒரு காணி நிலம் இருந்துச்சு. விவசாயம் பண்ணிட்டு இருந்தான். விவசாயம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு, அவனுக்கும் அவனுக்கு குடும்பத்துக்கும் இருந்துச்சு. கொஞ்ச நாள் பொறுத்து யாரோ அவனை சந்திக்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீ என்ன இவ்வளோ கஷ்டப்படுறியே, ஒரு பேராசை, இப்படி சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு இடம் இருக்குது, இந்தியாவில் ஒரு இடம் இருக்குது. அவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்தார். இந்தியாவில் ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து ஆற்றுல வந்து வைரம் வந்து மிதக்குது, நம்ம வேணுன்ற அளவுக்கு வைரத்தை எடுத்து நம்ம வந்து பெரிய ஆள் ஆகிடலான்னு சொன்னார். சரி, அவர் மனைவி பிள்ளைகள்கிட்டலாம் சொன்னார், நான் போயிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவருடைய நிலத்தெல்லாம் விற்றுட்டு அவங்கள செட்டில் பண்ணிட்டு போனார். போனவர் வந்து எங்கேயுமே கிடைக்கல, நான் எல்லா இடத்துமோ தேடிட்டேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு ஐரோப்பா கண்டத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு நதியில் குதித்து இறந்துட்டார். அதுக்கு இருப்பதற்கு முன்பாக தன்னுடைய மனைவிக்கு ஒரு லெட்டர் எழுதினார், எங்கேயுமே வைரம் இல்லை, இவங்க சொன்னது பொய் அப்படின்ட்டு. அதற்கு பிற்பாடு ஒரு மனுஷன் அந்த நிலத்தை வாங்கின மனுஷன் அதை உழுது கொண்டு வெள்ளை கருப்பாக கல் கிடைக்குமா, அந்த கல்லை தூக்கி போடுவாராம். ஒரு கல் மினுமினுப்பாக இருந்ததுனால எடுத்து வீட்டில் வச்சுருந்தப்போ பாதிரியார் வீட்டில் வந்து பார்த்துட்டு, இந்த கல் வந்து வைரமாச்சேன்னு சொல்லி அதை போய் டெஸ்ட் பண்ண அது வைரங்க. கடைசியில் அதுதான் வந்து உலகத்திலேயே பெரிய வைர மைன், அது வந்து கோல்கொண்டான்ற வைர மைன். இந்த சம்பவத்தை நான் எப்போ கேள்விப்பட்டேன்னா, 2019 அதிக போராட்டம் ஊழியத்தில். என்ன போராட்டம் வந்தாலும் நான் சபையை விட்டு போகவே மாட்டேன். சபைக்கும் சபை போதவருக்கும் உண்மையாக இருப்பேன். அந்த போராட்டத்தின் மத்தியில் கேத்தி கிட்ட சொன்னேன், கேத்தி நான் ஒரு சர்ச்சுக்கு வேற ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு காலையில் எங்கள் சர்ச்சுக்கு போயிட்டோம்.
ஈவினிங் மறுபடியும் ஹில் சாங்க்கு வந்து சரி போய் கேட்கலான்னு போனால் அப்போ அங்கே வந்து அந்த ஒரு பிரசங்கத்திற்காக அமெரிக்காவிலேருந்து வந்த ஒரு ஊழியர் இந்த கதையை சொன்னார். அப்போ அவர் சொன்ன விஷயம், நீ இருக்கிற இடம் ஒரு டைமண்ட் மைண்ட், நீ இருக்கிற இடம் ஒரு டைமண்ட் மைண்ட், அதை நீ விட்டுதாட அப்படின்னாரு. உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம், நீங்கள் இருக்கிற முடிச்சூர் சபை ஒரு டைமண்ட் மைண்ட், நீங்கள் இருக்கிற வீடு ஒரு டைமண்ட் மைண்ட், உங்கள் கூட இருக்கிற உங்களுடைய உறவினர்கள் எல்லாம் ஒரு டைமண்ட் மைண்ட், உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற உங்களுடைய சொந்தக்காரர்களும், உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற உங்களுடைய வேலை ஸ்தலமும், உங்களை நெருக்குகிற அநேக காரியமும் ஒரு டைமண்ட் மைண்ட். அதை விட்டுடாதீங்க. அதிகமாக நெருக்கப்படும் போது தான் அந்த நிலக்கரி வந்து டைமண்டாக ஃபார்ம் ஆகுது. அதுதான் ஆண்டவருடைய ராஜ்யத்திலையும் நடக்குது. தேவ மனுஷனை, தேவ மனுஷியை ஆண்டவர் அநேக சோதனைக்குள்ளாய் கடந்து போக செய்வார். ஆனாலும் ஒரு வேளையும் விட்டு விட மாட்டார், ஒரு காலத்திலும் உங்களை விட மாட்டார். குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். பவுல் அப்போஸ்தலர் 3 முறை 3 ஜேர்னிஸ், அவருடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு 3 ஜேர்னிஸ்குள்ளே வந்து அடக்கிடலாம். உலகம் எங்கும் அப்படி சுற்றி சென்று, ஆசியா எங்கும் சுற்றி தெரிந்து, யூரோப் எங்கும் சுற்றி தெரிந்து அவர் வந்து ஊழியம் செய்கிறார். அப்படி எல்லாம் முடிச்சுட்டு சிறையில் இருக்கிறப்போ பிலிப்பியருக்கு எழுதுறாரு. என்னங்க சொல்றாரு? பிலிப்பியருக்கு எழுதுறாரு, பிறகு என்ன சொல்றாருன்னா, எனக்கு லாபமான யாவற்றையும் நான் கிறிஸ்து இயேசுவுக்கென்று நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்றார். எனக்கு லாபமான யாவற்றையும் நான் கிறிஸ்து இயேசுவுக்கென்று நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். யங் பீப்புள் இங்கே இருப்பீங்கன்னா, திருமணமாகாத பிள்ளைகள் இங்கே இருப்பீங்கன்னா, திருமணமாத யூத் பசங்க இங்கே இருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உங்களுக்கு லாபமான யாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்கென்று நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுங்க. அதுதான் சிறு பிள்ளைகளுடைய மனப்பக்குவம். சிறு பிள்ளைங்க யோசிக்கிறது இல்லை. எங்கேயாச்சும் சீட்டு கட்டலாமான்னு சிறு பிள்ளைங்க யோசித்து பார்த்துருக்கீங்களா? யோசிக்க மாட்டாங்க. சிறு பிள்ளைங்க நாளைக்கு வந்து கொஞ்சம் சேர்த்து வைக்கலான்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா? நினைக்க மாட்டாங்க. அவங்களுடைய இருதயம் எல்லாம் வந்து அன்ற நாளை நல்லா என்ஜாய் பண்ணோன்னு தான் இருக்கும். நாளையை குறித்து கவலைப்படாதிருங்கள், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போலும் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாளையை குறித்து கவலைப்படாதிருங்கள், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போலும் சொல்லியிருக்கு. அதுதாங்க உண்மையான தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய வழி. அந்த நாளுக்குரிய பாடு, அதை சிந்தித்தா போதும். நீங்கள் வாழ்க்கையை குறித்து வருத்தப்பட வேண்டிய வருத்தமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய நுகத்தை என்னிடத்தில் கொடுத்து விடு, உன் நுகத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல அப்போஸ்தலர் மீண்டுமா இன்னொரு விஷயம் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9:27 பிறருக்கு உபதேசம் பண்ணுகிற நான் தானே கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்றார். அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தவே பத்தாது. அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்ம விழுந்து சம்பாதிச்சாலும் நம்மை காட்டிலும் செல்வந்தரா, நம்மை காட்டிலும் அதிகமான என்ஜாய் பண்ணுற மக்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறாரு, அந்த மாதிரி காரியங்களை நோக்கி நான் ஓடலை. அவர் சொல்கிறார், பிறருக்கு உபதேசம் பண்ணுகிற நான் தானே கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்றார். உபவாசம் கரெக்ட் தான், அந்த வசனத்திற்கு உபவாசம் கரெக்ட் தான். ஏன்னா வந்து அதில் ஒன் ஆஃப் த திங்ஸ் இஸ் உபவாசம். அவர் சொல்கிற அந்த ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறதுல ஒரு காரியம் உபவாசம். அதுவும் இல்லாமல் பல காரியம் இருக்குது. அவர் நண்பர்களோடு சேர்ந்து அவர் வந்து போக முடியும்,
அவரால் ஒரு சினிமாவுக்கு போக முடியும், அவரால் வந்து ஒரு பார்ட்டிக்கு போக முடியும், அவரால் ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியும், அவரால் வந்த காசை வச்சு என்ன வேணால் செஞ்சுருக்க முடியும், அவர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கலாம்னு சொல்ல முடியும். அநேக ஊழியக்காரர்கள், அழகாக ஆரம்பித்த ஊழியக்காரர்கள் இன்று எல்லாரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ட்டு மறுபடியும் அவருடைய பழைய வாழ்க்கைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், பிறருக்கு உபதேசம் பண்ணுகிற நான் தானே கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்றார். எனக்கு லாபமான யாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்கென்று நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன்றார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வேனா? அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம், சிலர் ரதங்களை குறித்தோ சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனுடைய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தாங்க வேணும். நம்முடைய வாழ்க்கையில் வேண்டியது என்னது? அமைதி. நம்முடைய வாழ்க்கையில் வேண்டியது என்னது? சந்தோஷம். எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம், அது எப்போ வரும்னா, உன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறாயா? உனக்கு லாபமான யாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறாயா? உனக்கு ஒரு காரியம் வரும்போது நீங்களா யோசிக்கிறீங்களா, இல்லை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? சீட்டு மடியில் போடப்படும், ஆனால் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். உன்னுடைய வழிகள் எல்லாவற்றையும் நீ ஆண்டவருக்கென்று ஒப்பு வைக்கிறியா? என்னுடைய வழி இப்படி கோணலும் மாணலுமா இருக்கே ஆண்டவரே, அதை சரிப்படுத்துங்கன்னு சொல்றப்போ உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒப்புவித்தால் உன் வழி தானாய் நேரானதாய் மாறும். உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புவை. ஊழியக்காரர்களை தேடி ஓடாதே, தீர்க்க தரிசனங்களை தேடி ஓடாதே. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார், ஆண்டவரை நேசித்து பார். உனக்கு லாபமான யாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணிப்பார். உன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்திப்பார். அப்பொழுது நீங்க சொல்லுவீங்க, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நீ புலம்பாதே. புலம்பின எரேமியா இடத்தில் ஆண்டவர் சொன்ன காரியம், காலாட்படைகளோட ஓடும் போதே உன்னை சோர்ந்து போக பண்ணுவார்களே, ஆனால் குதிரைகளோடு சேர்ந்து எப்படி ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்தில் நீ அடைக்கத்தை தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? உன்னுடைய காரியங்களை குறித்து புலம்பாம ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே என்னை குதிரைகளோடு சேர்ந்து ஓட பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே நான் சின்ன சின்ன காரியத்திற்கு அடைக்கலம் தேடாம, ஆண்டவரே யோர்தான் பிரவாகித்து வந்தாலும் ஆண்டவரே நான் அதற்கு எழுந்து நிமிர்ந்து நிற்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லுங்க. இந்த சுனாமி வந்தப்போ அநேக புகைப்படங்கள் வெளில வந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு புகைப்படம் எல்லோருடைய கவனத்தையும் கவர்ந்தது. என்னன்னா, எல்லா புகைப்படமும் அந்த சுனாமியை விட்டு ஓடி போகிற புகைப்படம் தான். ஆனால் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் அந்த சுனாமியை நோக்கி ஓடினாங்க. ஏன்னா அவங்களுடைய 2 பிள்ளைகள் அங்கே பீச்சில் விளையாட்டு இருந்தாங்க. அந்த லேடி நோக்கி ஓடினது மட்டும் இல்லை, அவங்க அந்த பிள்ளைகளையும் காப்பாற்றினாங்க. அவங்க அந்த பிள்ளைகளை நோக்கி சுனாமியை நோக்கி ஓடுற காரியம் ஒரு பெரிய புகைப்படமாக வந்தது. ஆச்சரியமாக இருந்தது பார்க்கிறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் இந்த காலங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். தன்னுடைய சரீரத்தை ஒடுத்தி கீழ்ப்படுத்துகிற ஒரு மனுஷனை ஆண்டவர் இந்த காலங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். தனக்கு லாபமான யாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் எண்ணுகிற ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். குதிரைகளோடு சேர்ந்து ஓடி யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஒளிந்து நடுங்காமல் யோர்தான் பிரவாகித்து வரும்போது எழுந்து தைரியமாய் ஓடக்கூடிய ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர் இந்த காலங்களில் தேடிக்கொண்டிருக்கிறார். சாதாரண ஒரு மனுஷனை தேடாம ஒரு ஆர்மிக்கு ஃபிட்டான ஒரு ஆர்மி வீரனை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். உங்கள் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா?
மத்தேயு 5வது அதிகாரம் பார்ப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ள இருக்குமானா நீங்க மறைந்திருக்கவே மாட்டீங்க. ஏன்னா நீங்க முழுவதுமாய் வெளிச்சமா இருப்பீங்க. ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் 7 வார்த்தை சொன்னார், 7 ஐஎம் ஸ்டேட்மெண்ட் சொன்னார். நானே நானேன்னு சொன்ன 7 வசனங்கள் சொன்னார். அப்படி சொன்ன 7 வசனங்களை ஐ ஆம் த லைட், நானே வெளிச்சமா இருக்கிறேன்னாரு. நானே வெளிச்சமா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னவர். கேப்ரியெல்லாம் ஒரு 5 வயது இருக்கிறப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், 5 ஒரு 7 வயது இருக்கிறப்போ கேபி கிட்ட சொன்னேன், யூ ஆர் த லைட் அப்படின்னு. அவர் சொன்னா, நான் எப்படி அப்பா லைட்டாக இருக்க முடியும், காட் இஸ் த லைட் அப்படின்னா. ஆனால் ஆண்டவர் உங்களை நோக்கி சொல்கிற காரியம், நீங்களே வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்றார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை நமக்குள்ளாய் கடந்து வந்துருச்சு. இப்போ நாம் தான் அந்த வெளிச்சம். ஏன்னா தேவ ஆவியானவர் நம்ம இருதயத்துக்குள்ளா இருக்கார். தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு பரிசுத்த வாசஸ்தலமாய் நாம் இருக்கிறோம். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிலே வாசம் பண்ணுகிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. நீங்க தாங்க மெய்யான ஆலயம். தேவ ஆவி இங்க இருக்காரு. ஆனால் தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறது, நீங்களே வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஏன்னா தேவனே உங்களுக்குள்ள இருக்கார். தேவன் வாசம் பண்ணும் ஒரு வாசஸ்தலமாய் நீங்க இருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனை அது இந்த காலை வேளையில ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கை தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாய் பிரகாசிக்க கடவது. உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்க வெளிச்சம் பிரகாசிக்குதுங்களா, இல்லை புலம்புறீங்களா? உங்க வெளிச்சம் பிரகாசிக்குதா, இல்லை வருத்தப்படுறீங்களா? உங்க வெளிச்சம் பிரகாசிக்குதா, இல்லை பயத்தோடு இருக்கீங்களா? ஆண்டவர் எரேமியாவை நோக்கி சொன்ன காரியம், குதிரைகளோடு சேர்ந்து ஓட, ஒளிந்து விடாதே, யோர்தான் பிரவாகித்து வரும்போது தைரியமா இரு. அப்படிப்பட்ட காரியத்திற்கு தான் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். உங்களை ஸ்ட்ரென்த் மேல ஸ்ட்ரென்த், அடி மேல அடி கொடுக்கணுன்றது ஆண்டவருடைய நோக்கம் இல்லைங்க. உங்களை பலத்தின் மேல் பலம் கொடுக்கறது தான் ஆண்டவருடைய நோக்கம். என்ன வந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு இதயம், என்ன வந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, என்ன நடந்தாலும் நீங்க என்னங்க சொல்லணும், நான் இருக்கிற இடம் ஒரு டைமண்ட் மைண்ட், நான் இருக்கிற சபை ஒரு டைமண்ட் மைண்ட், எங்களுடைய போதகர்கள் ஒரு டைமண்ட் மைண்ட், எங்களுடைய வேலை ஸ்தலம் ஒரு டைமண்ட் மைண்ட், என்னுடைய குடும்பம் ஒரு டைமண்ட் மைண்ட், எனக்கு கஷ்டம் கொடுக்கிற என்னுடைய சொந்தக்காரர்கள் ஒரு டைமண்ட் மைண்ட். அந்த துன்பங்களை நீங்க தாண்டி கடந்து அவர்களோடு நீங்க ஒர்க் பண்ணுகிற வேலையில ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதை தடை பண்ணாதிருங்கள். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஒரு பிள்ளையை போல இந்த காலை வேளையில ஆண்டவர் உன்னை மாறும்படி அழைக்கிறார். ஒரு பிள்ளையை போல, ஒரு தகப்பனிடத்தில் ஓடுவதை போல உன்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். எழுந்து நிற்போமா? ஜெபிக்கலாங்களா? கொஞ்ச நேரம் ஜெபிப்போம்.
கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவ ஆவியானவர் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் இந்த வேலையில இருக்கிறது. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, தேவனே நீர் வாசம் பண்ணும் வாசஸ்தலமாய் என்னை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே என்னை ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே நான் ஒரு வெளிச்சமாய் இந்த காலை வேளையிலே மாற வேண்டும். பெலத்தின் மேல் பெலத்தை எனக்கு தாங்க ராஜா. ஆண்டவரே சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். உண்மையாய் அப்படி மேன்மை பாராட்டுகிற ஜனமா இருந்தா கொஞ்சம் வாயை திறந்து துதிங்க. கொஞ்சம் வாயை திறந்து விரிவாய் துதிங்க. இயேசுவே உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. உங்க கஷ்டங்களுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுடைய வருத்தங்களுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்க இருக்கிற இடம் ஒரு டைமண்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்னை ஆயத்தம் பண்ணுங்கள்னு சொல்லுங்க. ஆண்டவரே பிள்ளையை போல என்னை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. இதோ ஒரு தீர்மானம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு தீர்மானம் உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் கஷ்டங்களுக்கு ஒரு தீர்மானம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இப்பொழுது காரிய சித்தி நிச்சயமாய் கர்த்தரால் வரும். உங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு சில கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை நோக்கி நன்றி ராஜான்னு சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நீர் தேடுகிற மனுஷனாய் மனுஷியா என்னை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே காலாட்படைகளோட நான் ஓடாம சுவாமி, குதிரைகளோடு சேர்ந்து ஓடக்கூடிய ஒரு திராணியை இந்த காலை வேளையில எனக்கு ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. தேவ ஆவியானவர் கடந்து வந்திருக்கிற இந்த நேரத்திலே தேவனோடு கூட பேசுங்க. தேவனே என்னோடு கூட பேசுங்க. இயேசுவே என்னோடு கூட இடைப்படுங்க. பரிசுத்த ஆவியானவர் உடைய வார்த்தை, உடைய மெல்லிய சத்தத்தின் வார்த்தை என் இருதயத்தில் கேட்கும்படி செய்யுங்கன்னு சொல்லுங்க. நீங்களே வெளிச்சமாய் மாறணும். ஆண்டவரே நான் ஒரு வெளிச்சமாய் மாறணும். நீர் ஒளியிலே இருப்பது போல நானும் ஒளியிலே இருக்கணும் சுவாமி. ஆண்டவரே என்னுடைய ஒளி ஒளிக்கப்பட்டதால சுவாமி நான் மலை மீது இருக்கிற ஒரு பட்டணமாய் நான் மாறணும். எந்த காதும் கேட்டதில்லை, எந்த கண்ணும் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற வேலையில அவரை நோக்கி சொல்லுங்க. ஆண்டவரே எதை குறித்து எனக்கு பயம் வேண்டாம் சுவாமி, நீங்க இருக்கீங்க ராஜா. ஆண்டவரே பயத்தின் ஆவியை இந்த வேலையில சுவாமி எடுத்து போடுங்க ராஜா. ஆண்டவரே நம்பிக்கையை ஊற்றுங்க சுவாமி. உம்மோடு இருக்கிற நம்பிக்கை, உம்மோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை, உம்மோடு சஞ்சரிக்கிற ஒரு தருணத்தை இந்த மனுஷர் மத்தியில நீங்க ஊற்றும்படியா செபிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே பவுல அப்போஸ்தலை போல எனக்கு லாபமான யாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பைன்னு எண்ணுகிற கிருபையை சொல்லுங்க. மனுஷனே மனுஷியே நீ பாவமான காரியத்தில் இருப்பேனா அந்த பாவத்தை குறித்து இப்பொழுது அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே நான் அதை நஷ்டமும் குப்பையினும் எண்ணுகிறேன்னு சொல்லுங்க. தவறான பழக்கத்திலும் தவறான நண்பர்கள் மத்தியிலும் இருப்பாயானா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே நான் அதை நஷ்டமும் குப்பையும் என்றுகிறேன்னு சொல்லுங்க. ஒரு யாரை குறித்தும் நீங்க மன்னிக்காம இருப்பீங்களானா ஆண்டவர்களே முழு இருதயத்தோடு கூட சுவாமி அவர்களை மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. கஷ்டத்தின் மீது கஷ்டம், துன்பத்தின் மீது துன்பம், அப்படிப்பட்ட ஒரு நிலையில சகோதரனே சகோதரியே நீ கடந்து வந்திருப்பாயானா உனக்கு ஒரு விடுவு காத்திருக்கிறது. தேவனுடைய சமூகத்துல அந்த விடுவு வரும் வரையிலும் அமர்ந்துரு. தேவனுடைய சமூகத்திலே அந்த விடுவு வரும் வரையிலும் அமர்ந்துரு. தேவனுடைய சமூகத்திலே அந்த காரிய சித்தி நிறைவேறும் வரை அமர்ந்துரு. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நானோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறேன். தேவனை நோக்கி கதறுங்க பார்க்கலாம். தேவனை நோக்கி சொல்லுங்க, இயேசுவே நீர் ஒருவர் மட்டும் போதும் சுவாமி, நீர் மாத்திரம் எனக்கு போதும் சுவாமி, வேறொன்றும் எனக்கு வேண்டாம் ராஜா, நீர் மாத்திரம் எனக்குன்னு இந்த காலை வேளையில சொல்லுங்க. நீர் மாத்திரம் தான் சுவாமி எனக்கு. ஆண்டவரே மனுஷனை நான் நோக்கி பார்க்காம, மனுஷன் கிட்ட இருந்து என்னுடைய விடுவு வராம, ஆண்டவரே என்னுடைய விடுவு தேவனிடத்திலிருந்து வரும், என்னுடைய விடை தேவனிடத்திலிருந்து வரும். ஆண்டவரே உன்னுடைய வழிகள் நேராய் மாறப்போகிறது. The Lord will direct your paths. உன்னுடைய வழிகள் நேராய் மாறப்போகிறது. குறுக்கு நெடுக்காய் இருந்த சந்திகள் மாறப்போகிறது. ஆண்டவரே குண்டும் ஆண்டவரே குழியுமா இருந்த காரியங்கள் மாறப்போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார்,
நேராய் உன்னை நடத்துவேன்னு சொல்லுகிறார். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கு என்னை ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. பிள்ளையை போல என்னை உம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறேன், என்னை உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாய்? எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய வேலையை குறித்தா, உன்னுடைய படிப்பை குறித்தா, உன்னுடைய பணத்தை குறித்தா? ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே உம்மை மட்டும் நான் மேன்மை பாராட்ட வேண்டும். இயேசுவே உம்மை மட்டும் நான் இந்த காலை வேளையில மேன்மை பாராட்ட வேண்டும். ஆண்டவரே உம்முடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ஆண்டவரே எங்கள் அனைவரையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். என்னையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. குதிரைகளோடு கூட சேர்ந்து ஓடக்கூடிய ஆண்டவர் ஒரு பெலனை எங்களுக்கு தாங்க ராஜா. ஆண்டவரை ஒளிந்து கொள்ளாம சுவாமி, யோர்தான் பிரவாகித்து வரும்போது எழுந்து நிற்கக்கூடிய கிருபை நிறைங்கள் தாங்க ராஜா. ஆண்டவரே தீர்க்க தரிசனங்களை நம்பி ஓடாம சுவாமி, அண்டை அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க எங்கள் கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரே மனுஷர் தரக்கூடாத சமாதானத்தை இந்த காலை வேளையில நீங்க இருதயங்களில் ஊற்று கொண்டிருக்கிற இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சமாதானம் சமாதானம் என்று சுவாமி இவர்கள் மத்தியிலே நான் சொல்லுகிறேன் சுவாமி. ஆண்டவரே சமாதான ஊற்றை நீங்க இந்த காலை வேளையில ஊற்றச் செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே நீதிமான்களாய் தழைத்து நிற்க நீங்க கிருபை செய்ய போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒரு பரிசுத்த விளைச்சலை இந்த சபையில நீங்க தாங்க சுவாமி. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.